மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்ட நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை ரத்து செய்யப்படுவதாக தனியார் நிறுவனம் அறிவித்துள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்கிய பயணிகள் கப்பல் சேவை பல்வேறு காரணங்களால் சில நாட்களிலேயே நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த மாதம் 13ஆம் தேதி முதல் மீண்டும் நாகையிலிருந்து காங்கேசன் துறைக்கு கப்பல் சேவை தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து பயணிகள் இணையதளம் மூலம் ஆர்வத்துடன் டிக்கெட் முன்பதிவு செய்தனர். இதற்கிடையே கப்பல் சேவை கடந்த 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்கும் பின்னர் 19ஆம் தேதிக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் கப்பல் சேவையை இயக்க முடியவில்லை என கப்பலை இயக்கும் தனியார் நிறுவனமான இன்ஸ்ட்ரி அறிவித்துள்ளது. கடுமையான கடல் போக்குவரத்து விதிமுறைகள், காலநிலை மாற்றங்கள் போன்றவை காரணமாக மறு தேதி குறிப்பிடப்படாமல் கப்பல் சேவை ஒத்திவைக்கப்படுவதாகவும் பயணச்சீட்டு பெற்றவர்கள் கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமானில் ஏற்கனவே இயக்கப்பட்ட சிவகங்கை என்கிற பழைய கப்பலை சீர் செய்து இயக்க திட்டமிட்ட நிலையில் பாதுகாப்பு காரணங்களால் கப்பலுக்கு உரிய அனுமதி கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. 3வது முறையாக கப்பல் போக்குவரத்து சேவை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த பயணிகள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.